ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். வலுவாக இருந்த அதிமுக இன்னைக்கு வலுவிழந்து இருப்பதற்கு காரணம் அதிமுகவுடைய ஒற்றுமையின்மையே காரணம் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கருத்தும் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்ததனால் அதிமுக ஒற்றுமை இல்லாதனால் இன்னைக்கு பிளவுபட்ட அதிமுகவா இருக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதிருப்தி, ஒரு சலசலப்பு, நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் மத்தியில மிகப்பெரிய நெருக்கடி. நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகனுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல ஒரு சலசலப்பு. இதற்கு காரணம் யார்? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? ஓபிஎஸ் சார்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிமுகவுடைய சீனியர்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு என்னைக்குமே ஆதரவு இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது நீதிமன்ற வழக்கு மூலியமாக சிறைக்கு சென்ற போது ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி அந்த முதல்வர் பதவியை ஒப்படைத்து விட்டு சிறைக்கு செல்வார்கள். மீண்டும் வருகின்ற போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்பிக்கையோட எப்படி நமக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்களோ அதே போல அந்த பதவியை மீண்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தனாலதான் பல முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார். காரணம் என்னன்னா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில். அதே போல ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு பல கலவரங்கள் நடந்தது, பல பிரச்சனைகள் நடந்தது. அதிமுக வட்டாரத்துல நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்னு பல பிரிவுகள் ஏற்பட்டது. அப்ப ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் கடுமையான மோதல்கள் உருவானது. அதன் பிறகு சசிகலா அவர்கள் நீதிமன்ற வழக்கு மூலியமாக சிறைக்கு தண்டனை பெற்று சிறைக்கு செல்கின்ற போது யார முதல்வராக இங்க போட்டுட்டு போகணும், யார முதல்வரை நம்பிக்கையா அமர்த்திட்டு போகணும்னு பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஒத்த பெயர் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் தெரியாது. அரசியல்னு அவங்க மாவட்டத்தில், அவங்க ஊர்ல, அவங்க தொகுதியில எடப்பாடி பழனிசாமியை தெரியும். ஆனால் கட்சி ரீதியாக பொதுமக்கள் மத்தியில பெரிய அளவில் தெரியுமா, பிரபலமா தெரியுமா அப்படின்னா தெரியாது. சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற போது யார முதலமைச்சரா நிறுத்தணும் அப்படின்ற போது பல்வேறு பெயர்கள் அடிப்பட்டது. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை நிறுத்திவிட்டு போனாங்க. நம்ம சிறையிலிருந்து வந்த பிறகு மீண்டும் அந்த பொறுப்புக்கு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் மீண்டும் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பிக்கையோட செய்தாரா அப்படின்னா இல்லை. அதனாலதான் அதிமுக வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு கசப்பு, தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, பிரிவு, இதெல்லாம் அதிக அளவுல எழுந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு அதிமுக என்ன நிலை இருக்கு அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா, அதிமுக ஒற்றுமை இல்லை. ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், டிடி ஒரு பக்கம், எல்லாரும் பிரிந்து இருக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி சூழல் இருக்கிறதுனால வாக்கு எங்க செலுத்தணும், யாருக்கு செலுத்தணும், எந்த கூட்டணிக்கு போடணும்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் அவங்க எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள், எல்லா தொண்டர்களுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் அப்படிதான் சொல்லணும். அம்மா அவர்களுடைய, ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு அவங்க எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள், அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்கள்னா ஒட்டுமொத்தமான ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒட்டுமொத்தமான அதிமுக ஒரிஜினல் தொண்டர்கள். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரிஜினல் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறார்களா என்றால் இல்லை. மனக்கசப்போட, மனக்குமுறலோட இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்னா அவருக்கு ஆதரவா, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்தமா அதிமுக வெற்றிக்கு இப்படிப்பட்ட பிரிவுகள் என்பது இருந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல தீவிரமா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தடுமாறி கொண்டும் இருக்கிறார் அப்படிங்கிறதும் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான கள நிலவரமாக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கூட அந்த ஆட்சியை பிடிக்கணும், அந்த அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெல்வாரா, ஆட்சியை பிடிப்பாரா, அதிமுக மீண்டும் ஆட்சி அமருமா, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி பொதுமக்கள் மத்தியில அதிக அளவுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் கூட சொல்றாரு, நான் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர்களுக்கு அவர்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு டிடிவி தினகரன் செய்தியாளர் மத்தியில சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக
ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ டிடிவியோ அனைவரும் ஒரு சமரசமா அதிமுக ஒன்றிணைக்கிறார்களோ இல்லையோ அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறார். ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்தமான அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற டெக்னிக்க எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது தற்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கனவு, முதல்வர் கனவு பலிக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.